இதையெல்லாம் இல்லாமல் இந்தவுடைய பங்குனி மாதம் 15ஆம் தேதி அதாவது சனி பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் 29, ஆங்கிலத்துக்கு மார்ச் 29, தமிழுக்கு பங்குனி 15ஆம் தேதி, அதாவதுன்றது சனி பெயர்ச்சி ஆகிறார் திருக்கணித முறைப்படி. அப்போ கும்பராசியில் இருந்து வந்த 2.5 வருடமாக இருந்து வந்த சனி பகவான் அடுத்தது மீன ராசிக்கு வராரு. அப்போ மீன ராசிக்கு வரும்போது சனி எப்படின்னா பார்க்கும் இடத்துக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார். குரு பகவான் அப்படி இல்லை, இருக்கும் இடத்துக்கும் நல்லது கொடுப்பாரு, பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார், குருவுடைய தன்மை. ஆனால் சனி பகவான் இருக்கும் இடத்துக்கு 7.5 கொடுப்பாரு, பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார். அப்போ சனியுடைய பார்வை என்ன? 3, 7, 10. அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய மீனத்துக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் 3ஆம் இடமா உங்கள் ரிஷபராசி தான் பார்ப்பார். ஒரு 10 மாதமாகவே தொழில் முடக்கம், வருமானம் இல்லை, கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி, ஒரு பொருள் ஒரு இடம் விற்கலாம், ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், கிரையம் பண்ணலாம், சில விஷயங்கள் தள்ளி போகிறது, மெயினாக பண விஷயத்தில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு சிக்கல் படுறது, குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் போராட்டம், நிறைய பேருக்கு மருந்து மாத்திரைகள், உடல் உபாதிகள், மெயினாக ஸ்கின் சம்மந்தப்பட்டது, தோலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனுபவிச்சுட்ருப்பீங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிற அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மாதமாக மேசத்தில் இருந்த குரு பகவான் ரிஷபத்துக்கு வந்ததுலேருந்தே நிறைய ரிஷப ராசிக்காரங்களுக்கு சரியில்லை. இப்போ இதெல்லாமே மாறப்போகுது. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில், மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், கன்னி ராசியில், கும்ப லக்னத்தில், சூரிய பகவானுடைய திசையில் 159 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் 2வது ராசின்னு சொல்லக்கூடிய, அதாவது ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ரிஷப ராசிக்கும் அதாவதுன்றது துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி இருக்கிறார் பார்த்தீங்களா, சுக்கிர பகவான். ஒரு பெண் கிரகம், அதாவது சுக்கிரன்றது ஒரு பெண் கிரகம். முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போகிற இடத்துல ஜாதகம் கொடுத்து கேட்கும்போது அவங்க குருவை அடிப்படையாக வச்சு தான் உங்களோட ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லுவாங்க. அதே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா சுக்கிரனை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு பலன்களை சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரன் தான். அந்த மீன ராசியில் சுக்கிர பகவான் உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். நிறைய பேருக்கு இந்த நீச்சம் உச்சம் இதுக்கு வித்தியாசம் தெரியாது. நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் செயல் இழந்துட்டார், வேலை செய்ய மாட்டார் அப்படின்றது நீச்சம். உச்சம் அப்படின்னா நல்லது கொடுக்க போகிறாரு, நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறாரு, நல்ல பொசிஷனில் இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் உச்சம். அப்போ கிரக பரிமாற்றம் வாங்கி சுக்கிரன் உச்சம் அடைஞ்ச காலம் அருமையான ஒரு காலம். அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குது, உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாகவே இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜென்மஸ்தானத்துக்கும் 6ஆம் இடம், அதாவதுன்றது ரோகஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சி அதாவது உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கும்போது ஆல்ரெடி 1 வருஷம் 4 மாதமாக மீன ராசியில் ராகு பகவான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ குரு வீட்டில் ராகு பகவான் உட்காந்து இன்றைக்கி 1 வருஷம் 4 மாத காலமாக இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவானோட சுக்கிர பகவான் சேரும்போது பூர்வீக சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் ஆகும். ஏன்னா சுக்கிர பகவான் உச்சம் அடைஞ்சு அதுவும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா சுக்கிர பகவானோட இப்போ புதன் பகவானும் இணைஞ்சிட்டார். கன்னி ராசிக்கும் அதாவதுன்றது மிதுன ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான், கல்விக்கே அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் போயிட்டு அந்த மீன ராசியில் ராகுவோட சுக்கிரனோட புதன் போய் சேரும்போது உங்களுக்கு படிப்பு சூப்பராக இருக்கும். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருவார். அதே மாதிரி நான் டெம்பரவரியாக வேலை செய்கிறேங்க, எனக்கு பர்மனெண்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிற ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுங்க. சரிங்களா?
இதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதன் பகவான் வந்து பங்குனி மாதம் 2ஆம் தேதி, ஏன்னா புதன் வந்து அந்த நீச்சம் அடைகிறார் மீன ராசியில் மட்டும்தான், அதாவது புதன் பகவான் நீச்சம் அடைவார். அப்போ நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்வாரா? வேலை செய்ய மாட்டார். அப்போ எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தா பங்குனி மாதம் 2ஆம் தேதி நீச்சம் அடைஞ்ச புதன் பகவான் பங்குனி மாதம் 2ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அப்போ வக்ரம் அடையும் போது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சரிங்களா? ராகு பகவான் அதாவது வீடு இல்லாமல் இன்றைக்கி சப்போர்ட்டில் உட்காந்துருக்கிறார் குருவுடைய வீட்டில். சுக்கிர பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, சுக்கிரனும் இப்போ புதனும் நீச்சம் அதாவது வக்ரம் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான், சிம்ம ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், மாத கிரகம்னா யாருன்னா சூரியன் தான். நம்ம ஒரு மாத பலன் எதை வச்சு பார்க்குறோம்னா சூரியன் அடிப்படையை வச்சு தான் பார்க்குறோம். அப்போ அந்த மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் போய் இப்போ மீன ராசியிலேயே பங்குனி மாதம் 1ஆம் தேதி உட்காந்துட்டார். அப்போ ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் 4 கிரகம் மீன ராசியில் உட்காந்துருக்கும் போது, லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கும் போது சூரியனும் புதனும் ஒரு வீட்டில் உட்காந்து ஒன்றா பார்க்கறதுனால புதன் ஆதித்ய யோகம் அடைகிறாங்கங்க. அப்போ புதன் ஆதித்ய யோகம் பார்க்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்களா? வெளிநாடுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தொழிலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இன்னும் பெருசுப்படுத்துறதுக்கு, ஏதாவது மாற்றங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் நல்லாயிருக்கும். இதையெல்லாம் இல்லாமல் இந்தவுடைய பங்குனி மாதம் 15ஆம் தேதி அதாவது சனி பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் 29, ஆங்கிலத்துக்கு மார்ச் 29, தமிழுக்கு பங்குனி 15ஆம் தேதி, அதாவதுன்றது சனி பெயர்ச்சி ஆகிறார் திருக்கணித முறைப்படி. அப்போ கும்பராசியில் இருந்து வந்த 2.5 வருடமாக இருந்து வந்த சனி பகவான் அடுத்தது மீன ராசிக்கு வராரு. அப்போ மீன ராசிக்கு வரும்போது சனி வந்து எப்படின்னா பார்க்கும் இடத்துக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார். குரு பகவான் அப்படி இல்லை, இருக்கும் இடத்துக்கும் நல்லது கொடுப்பாரு, பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார், குருவுடைய தன்மை. ஆனால் சனி பகவான் இருக்கும் இடத்துக்கு 7.5 கொடுப்பாரு, பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார். அப்போ சனியுடைய பார்வை என்ன? 3, 7, 10. அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய மீனத்துக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் 3ஆம் இடமா உங்கள் ரிஷபராசி தான் பார்ப்பார். அப்போ சனி பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம். சனி வந்து தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான். அப்போ சனி பகவான் உங்கள் ராசி பார்த்தாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்துருவார். சரிங்களா? அப்போ சனி பகவான் இன்னும் 2.5 வருடத்துக்கு உங்கள் ராசி தான் பார்க்க போகிறார். 3ஆம் இடமா சகோதரஸ்தானம், தைரியஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போ உங்களுக்கு நல்ல மாற்றத்தை, அது தொழில் மாற்றத்தை கொடுக்க போகிறார். வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கு, டெம்பரவரியாக வேலை செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு, 2வது தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தரம், மதிப்பு, மரியாதை கொடுக்க போகிறார். சரிங்களா? இப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மத்தில் இப்போ குரு இருக்கிறார். பொதுவாக ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாத காலமாகவே ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழில் முடக்கம். ஏன்னா ஜென்மத்தில் இருந்த குரு பகவான், பழமொழி சொல்லுவாங்க, ஜென்மத்தில் வந்த குரு செருப்பால் அடித்தாலும் போகாது. அப்போ நல்லது கொடுக்க மாட்டார் ஒரு சிலருக்கு. அப்போ இன்றைக்கி சில ரிஷப ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மாதம், ஒரு 10 மாதமாகவே தொழில் முடக்கம், வருமானம் இல்லை, கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி, ஒரு பொருள் ஒரு இடம் விற்கலாம், ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், கிரையம் பண்ணலாம், சில விஷயங்கள் தள்ளி போகிறது, மெயினாக பண விஷயத்தில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு சிக்கல் படுறது, குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் போராட்டம், நிறைய பேருக்கு மருந்து மாத்திரைகள், உடல் உபாதிகள், மெயினாக ஸ்கின் சம்மந்தப்பட்டது, தோலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனுபவிச்சுட்ருப்பீங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிற அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மாதமாக மேசத்தில் இருந்த குரு பகவான் ரிஷபத்துக்கு வந்ததுலேருந்தே நிறைய ரிஷப ராசிக்காரங்களுக்கு சரியில்லை. இப்போ இதெல்லாமே மாறப்போகுது. ஏன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் பயிற்சியாகும் போது மீன ராசிக்கு வரும்போது தைரியஸ்தானமாக உங்கள் ராசி பார்க்குறாரு, சூப்பராக இருக்க போகுது. சரிங்களா? உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு, லாபஸ்தானத்துக்கு சனி வராரு, நல்லது நடக்க போகுது. அடுத்தது குரு பகவான் ஜென்மத்தில் இருந்து 2வது தனஸ்தானம், குடும்பஸ்தானத்துக்கு போக போகிறாரு. இது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. அடுத்தது ராகு கேது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு போக போகிறார். அடுத்தது மே மாதம் 18ஆம் தேதி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு போக போகிறார். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்க போகுது, ஒரு வலு சேர்க்க போகிறாரு. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதாவது நல்ல ஒரு வளர்ச்சியை இதுக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த 15 நாள் விட பங்குனி மாதம் 15 தேதிக்கு மேலே சனி பயிற்சியான ஒரு சில ராசிக்கு சரியில்லை, ஆனால் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சரிங்களா? அடுத்தடுத்தது பயிற்சிகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. குரு பயிற்சி நல்லா இருக்குது, ராக்கேது பயிற்சி நல்லா இருக்குது. மொத்தத்தில் இந்த 3 பயிற்சியுமே உங்களுக்கு வந்து சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வராரு, குரு பகவான் வந்து குடும்பஸ்தான தனஸ்தானத்துக்கு போகிறாரு,
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு போகிறார். இந்த 3 பெயர்ச்சியுமே ரிஷப ராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் இது என்னன்றதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொளி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.